பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதியவாதிகள் எவன் சோசியல் மீடியாவில் வந்து ஹீரோவா இருக்கிறான் பாருங்க, ஊன் பேசுறாங்க, யாரு கண்காணிக்கிறது? வெட்டுவான்னு தெரியல, அப்புறம் ஏன்டா நீ லவ் பண்றான்றான் ஒருத்தன். போலீஸ் ஒண்ணுமே பண்ணல. வெட்டுனவனும் பாவம்னு ஒருத்தன் பேசுறான். அவன் வேலையே போயிருச்சு, அவன் வாழ்க்கையே போயிருச்சு, ஒருத்தன் உயிரே போயிருச்சு. அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் உள்ள போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிருச்சு, அதுக்காக அவன் கவலைப்படுறான். இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். ரெண்டு தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா, அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கிறான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான். அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுக்க வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிசினா பிசிக்குள்ள கல்யாணம் நடக்காது. முதலியாரும் பிள்ளைமாரும் திருமணம் செய்வார்களா? செய்ய மாட்டார். நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், சேர்ந்து தொழில் செய்வார்கள், சேர்ந்து அரசியல் செய்வார்கள். அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இது ஒண்ணு மட்டும் ரொம்ப கராரா போயிட்டு இருக்கும். எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள். தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான், சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அப்பெல்லாம் எச்சி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். ஊறுகாயா எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுல சாதி பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சனாதனத்தோடு தொடர்புடையது. சனாதன கருத்தியல். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது. அகமண முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும். சதி வழக்கம் சனாதன முறைதான். விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது, அது ஒரு சனாதனம் தான். விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது, அது சனாதனம். விதவை பெண்கள் வெள்ளை ஆடை தான் உடுத்த வேண்டும், பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, அது சனாதனம். தலைமுடியே வைத்திருக்க கூடாது, மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், அது சனாதனம். இதெல்லாம் இன்னைக்கும் பிராமண பெண்கள்கிட்ட ரொம்ப தீவிரமா நடைமுறையில் இருக்கு. மடிசார் மாமிகள்கிட்ட அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. முற்போக்கா எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும், 12 வயதிலே விதவையானால் அவள் 92 வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது. அதுதான் சனாதனம். தமிழ்நாடு அரசியை கூட, நம்முடைய முதலமைச்சரை கூட ஏற்கனவே இருக்கிற ஐபிசி என்கிற பிஎன்எஸ் சட்டமே இந்த வழக்குகளை எதிர்கொள்ள போதுமானது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் எடுத்து சொன்னோம். நாங்கள் மட்டும் சொல்லல. அப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கூட புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் 3 பேர் கொண்ட பெஞ்ச், தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், சந்திரசூட் 3 பேர் கொண்ட அமர்வு 2018 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நேரடியாக ஒன்றிய அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறது, சீக்கிரம் சட்டம் கொண்டு வாடான்னு. அவங்க எந்த அடிப்படையில் அந்த சட்டம் அவங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே ஐபிசி இருக்கிறது. ஏற்கனவே ஐபிசி இருந்தாலும் ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்தது? பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல என்ன குற்றங்கள்? வீட்டை கொடுத்துறது, வீடு புகுந்து அடிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுறது, கட்டி வைத்து அடிப்பது, படுகொலை செய்வது, பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வது, குழந்தைகளை முதியவர்களை சித்திரவதை செய்வது, இது எல்லாத்துக்கும் ஐபிசி செக்ஷன் இருக்கு. ஆனாலும் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தனி சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான தேவை இருந்தது, நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல குற்றங்கள் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுக்கு தனி சட்டம் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் தனி சட்டம் இருக்கிறது. டீசிங், கிண்டல் பண்றான், பின்னாலே தொடர்ந்து போறான், கேலி செய்யறான், அதுக்கு தனி சட்டம் இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஐபிசி போதும் என்று ஏன் சொல்லவில்லை? ஐபிசி சட்டத்தின் மூலமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியும். ஆனாலும் அந்த சட்டம் போதவில்லை, சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது என்று சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 12:30 மணிக்கு நான் விமான நிலையம் சென்று விமானம் பிடித்து திருச்சி வழியே பெரம்பலூர் செல்ல வேண்டும். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் எனது சிற்றன்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் என்று ஜேக்கப், வன்னியரசு போன்றவர்களின் இடத்திலே நேற்று சொன்னார்கள். நானும் அதற்கு முதலில் தள்ளி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று மிகுந்த துயரத்தோடு பதில் இருத்தேன். ஆனாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் தேதி நாம் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறோம். 11ஆம் தேதி நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் என்பதனால் 9ஆம் தேதியே இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினால் நானும் அதிலே பங்கேற்க முடியும் என்கிற அடிப்படையில் தான் சென்னையிலும் விழுப்புரத்திலும் 9ஆம் தேதி 11ஆம் தேதி பிற மாவட்டங்களில் என்று நாம் முடிவு செய்தோம். சின்னம்மா அவர்களின் உடல் நலம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையிலே, சுய நினைவற்ற நிலையிலே செயற்கை சுவாசத்தில் இருக்கிறார். கை கால்கள் கூட அசையவில்லை என்கிற ஆபத்தான நிலை. என்றாலும் இதனை தள்ளி வைத்தால் மறுபடி நடத்துவதற்கான சூழல் அமையாதோ என்கிற ஒரு கவலை எனக்கு மேலிட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் சூழலும் இருக்கிறது. எனவே அறிவித்து போராட்டம் நடக்காமல் போய்விட்டது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் மேலிட்டது. எனவேதான்
நான் பெரம்பலூரில் இருந்தே முகநூல் நேரலையில் 9ஆம் தேதி திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் சென்னையிலும் விழுப்புரத்திலும் நடக்கட்டும், அதேபோல் இன்று இரவு அரூரிலே நடைபெறவிருக்கிற தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் தள்ளி போட வேண்டாம், நடக்கட்டும் என்று அறிவித்தேன். வலியோடு எடுத்த முடிவுதான், ஒரு கடினமான முடிவுதான். ஆர்ப்பாட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்திருக்கிற நிலையிலே தள்ளி போடுகிற போது தோழர்களின் தொண்டர்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று நான் ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். எனவே அந்த வழியோடு தான் நான் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், தள்ளி போட வேண்டாம் என்று உறுதிபட ஜேக்கப்புக்கு நேற்று மாலை தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக சமூக ஊடகங்களில் போராட்டம் தள்ளி வைப்பு என்று பல்வேறு கருத்துக்களை நம்முடைய தோழர்கள் பதிவிட்டு பரப்பிவிட்டார்கள். அதனால் கூட்டம் திட்டமிட்டவாறு திரளுமா, உரிய நேரத்திற்கு வந்து சேருவார்களா என்கிற ஒரு சந்தேகம் இருப்பதையும் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். எத்தனை பேர் வந்தாலும் 10 மணிக்கு தொடங்குவோம், 12 மணிக்கு முடிப்போம் என்று நான் சொல்லி அதன் அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். விரிவாக பேச வேண்டும், நெடுநேரம் பேச வேண்டும். இந்த ஆணவ கொலைகள் தடுப்பது குறித்து ஆழமாக பேச வேண்டும் என்கிற உணர்வுகள் மேலோங்கி இருக்கின்றன. ஆனாலும் கூட 1:30 மணி விமானத்தை பிடித்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியும் உள்ள சூழலில் நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசுக்கு ஒரே கோரிக்கை தான், சொல்லப்போனால் 2 கோரிக்கை. ஒன்று, ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை, அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர், பேர் தான் வேற வேற, எல்லாம் ஒரே துறைதான், காவல்துறை தான். இந்த வழக்கிலே காவல்துறையினரே 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற சூழலில், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு நம்பகத்தன்மை உடையதாக இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற யாரையும் நியமிக்கலாம், நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம். நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தபோது கார்த்திகேயன் ஐஏஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க. கார்த்திகேயன் ஐஏஎஸ், அவர் ஐபிஎஸ்ஏ படிக்கல, அவருக்கும் புலனாய்வுக்கும் இதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது. சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை. சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை. ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பெற்றது. அதில் போலீஸும் பயன்படுத்தப்படுவாங்க. எனவே நாம் வைக்கிற கோரிக்கை, நாம் மட்டுமே வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் வைக்காத கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே வைக்கிற கோரிக்கை, உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும். ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று
அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள். இதுதான் நம்முடைய கோரிக்கை. அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளின் சார்பில் நானும் தோழர் சண்முகம், அண்ணன் இரா முத்தரசன் ஆகிய மூவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இது குறித்து ஒரு மனுவை வழங்கினோம். தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான 2 கோரிக்கைகள், ஒன்று, சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். 2, தமிழ்நாடு அரசே தனி சட்டம், ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும். அவ்வளவுதான், ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது. இந்த 2 செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம். ஆணவ கொலைகள், அது ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங்ஸ். ஹானர் என்றால் கௌரவம் என்று தமிழில் சொல்லுவார்கள். அது ஆக்சுவலா தமிழ் இல்லை, அது வடமொழி சொல்லது, சமஸ்கிருதம். கௌரவம் அப்படிங்கிறது, கௌரவம்னா சுயமரியாதையும், சுயமரியாதையும் தமிழ் சொல் இல்லை. அது மான பிரச்சனை. மானம், தன்மானம், குடும்ப மானம், சாதி மானம், சமூக மானம், இப்படி இந்த இந்திய சமூக அல்லது இந்து சமூக கட்டமைப்பில் சாதிக்கென்று ஒரு தனி மானம் இருக்கிறது என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் யார் தெரியுமா? இந்த சாதி. இந்த சாதிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு சமூகத்தில். இப்படி சாதி கௌரவம் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கற்பிதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அது பெண்ணை பெற்ற சாதிக்கோ அல்லது ஆணை பெற்ற சாதிக்கோ சாதி கலப்பு ஏற்படுவதன் மூலம் ஒரு இழுக்கு ஏற்படுகிறது. எங்க சாதியில் இருக்கிற மற்றவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை. 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையை கூட சாதியில் உள்ள மற்றவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள், எங்களை இழிவுபடுத்துவார்கள், சமூகத்திலிருந்து எங்களை விலக்கி வைப்பார்கள், அது எங்களுக்கு மானக்கேடு, எனவே பெற்ற பிள்ளையையும் நாங்கள் வெட்டி சாய்ப்போம் என்கிற அளவுக்கு சாதி கௌரவம் அவர்களை மனநோயாளியாக ஆக்கி வைத்திருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது என்று நாம் சொல்லவில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடக்கிறது என்று சொல்லவில்லை. இந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிற இடங்களில் இது நிகழ்கிறது. இது இந்து உளவியலாக இருக்கிறது. சாதி உளவியல் என்பது இந்து சமூக உளவியல். அந்த சாதி உளவியல் என்பது ஒரு போலி கௌரவத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது. இது காலம் காலமாக இருந்து வருகிற ஒன்று. பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது. RSS உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது. மதுரை வீரன் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான். காத்தவராயன் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது. எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான், குரத்தியை அவன் திருமணம் செய்தான், அது 2வது கல்யாணங்கிறதுனால விட்டுட்டாங்க. முருகனை வெட்டி சாய்க்கவில்லை, அல்லது வள்ளியை ஆணவ கொலை செய்யவில்லை. அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது. அது புராண கதையாகவும் இருக்கலாம், நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது, ஒரு கண்டென்ட் இருக்கிறது. முருகன் வள்ளி என்கிற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான். இன்றைக்கு குறவன் குரத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு.
முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குறத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. அதற்கான தரவுகள் இல்லை. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே, இந்த நாடார் சமூகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு. இன்றைக்கு முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு. காலத்திற்கு காலம் மதிப்பீடு மாறுகிறது. சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும் அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது. அதிகாரம் இல்லாதவர்கள், நிலம் இல்லாதவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும் உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ் நோக்கி போகிறது, குறைந்து போகிறது, சரிந்து போகிறது, இழிவுபடுத்தப்படுகிற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சாதி உளவியல் என்பது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது. சாதி கலப்பு, சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி என்கிற கேள்வி வருகிறது. அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது. அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள். இது எங்க சாதியில் சேர்த்துக்க முடியாது, இது சாதி கெட்ட குடும்பம். சாதி கெட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகிவிட்டது. பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி, அந்த சாதி கலப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துக்கிட்டே இருக்கு. சாதி தூய்மை அது. இடையில யாராவது ஒன்று கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும், ஸ்கின் டோனே மாறி போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கருப்பு தோல் மாறி சிவப்பு தோலுக்கு ஆயிட்டாங்க. இந்த சிவப்பு தோல் மாறி இருக்குனாலே எங்கேயோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பல தலைமுறைக்கு முன்னாலே அதை மாறி இருக்கும். அப்படிதான் இதுதான் ஹியூமன் நேச்சர். இது ஒன்றும் தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. ஹியூமன் நேச்சர், மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு, அது இயங்கியல் போக்கு. இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம். அதுதான் நாகரிகம், அதுதான் சிவிலைசேஷன். இனக்கலப்பு நிகழும், சாதி கலப்பு நிகழும். எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம்தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது. ஹைபிரிடுங்கிறாங்களா, ஹைபிரிட்னா என்ன? ஒரு செடி ஒரு வகை இருக்கு, இது அது ஒரு சாதியா இருக்கு, இது ஒரு சாதியா, ரெண்டு சேர்த்து ஹைபிரிட். அங்கே சாதி கலப்பு ஏற்பட்டோம். அதை ஒட்டு செடியும்பாங்க. ஒட்டு செடி கலப்பின வகை. இது ஒட்டு மாங்காவில் விதை இல்லாமல் வரும். இப்போ விதை இல்லாமல் வர்றதெல்லாம் ஹைபிரிட். இங்கிலீஷில் ஹைபிரிட்னுவாங்க, பொட்டானிக்கல் நேம். அது என்னன்னா சாதி கலப்புன்னு அர்த்தம். அங்கே சாதியை போய் செடியை யாரும் கொலை பண்ண முடியாது. இந்த செடியும் அந்த செடியும் ஒன்றா சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு. அதுக்கு என்ன பேர்? இந்த மாம்பழம் நாட்டு மாம்பழம், அதான் நாட்டு மாம்பழம். நாட்டு மாம்பழத்தில் ரொம்ப சுவை இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். சுவை கூடுதலும், சதை அதிகமாக இருக்கணும், கொட்டை சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா கொட்டையை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு கலப்பு உருவாக்குறான். அப்போ தான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய ஃப்ளஷியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், சதைப்பற்றுள்ள பழம் கிடைக்கும், சுவையுள்ள பழம் கிடைக்கும். இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டு தான் ஞானிகள் உருவாகிறார்கள். ஒரே சாதிக்குள்ள அக்கா புள்ள அத்தை புள்ள, அக்கா புள்ள அத்தை புள்ளன்னு கல்யாணம் தான் நொண்டி காலும், அதாவது காலு ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தும் உடல் அங்ககீனமும் ஏற்படும். கைகால் அங்ககீனம் ஏற்படுறது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமண முறை வர்றதுனால தான் வருது. பேச்சு வழக்கில் உண்டிட்டோம், அது வேற மாற்றுத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க. அதற்காக வருந்துகிறேன், அதை சொல்லக்கூடாது தான். நாமும் சேர்ந்து தான் அந்த பிரச்சாரம் பண்ணுறோம். இது நீண்ட காலமாக பேசிக்கிட்டு வர்ற ஒரு பேச்சு வழக்கு. குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாமல் போயிடும், குட்டையாக பிறப்பாங்க, மூக்கு போயிடும், கண்ணுக்கு ஒரு மாதிரி உருவமாக மாறி போயிடும், குறை உறுப்புகள், மூளை வளர்ச்சி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் எதனால் வருதுன்னா
சொத்து போயிடக்கூடாதுன்னு அக்கா பிள்ளைக்கே அத்தை பிள்ளைக்கே மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படி அப்படி சுற்றி வந்து அக்கா முறை வருது தங்கச்சி முறை வருதுன்னா அது பரவாயில்ல விடுறான் பாம்பம். ஏன்னா சொத்து செய்கிறது இல்லை. ஏக்கர் கணக்கில் சொத்து, நகை, நட்டு, ஆடு, மாடு, இது ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு காரணம். அவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச கடைசியில் போய் இந்த பயிருக்கு கொடுக்கணுமா? அதான் உங்களுக்கு பிரச்சனையே. சாதி மட்டும் சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எங்கே போய் கொடுப்பேன் நான்? யாரோ ஒரு பையன் தெருவில் போனவன் திடீர்னு லவ்னு வந்து என் பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டான். இவ்வளவு சொத்தையும் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேரணுமா? இதுதான் பிரச்சனைங்க. எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இருக்குதுக்குள்ள. ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையா இருந்தால் கொடுக்க மாட்டான். அவன் ஒன்றும் இல்லாத பையன் என் பிள்ளை கொண்டு போய் கஞ்சி ஊற்றுவானா? பட்டினி கிடக்குமா என் பிள்ளை? அவனுக்கு ஏதாவது இருந்தால் தானே, நிலமூலம் இருந்தால் தானே. இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு. எல்லா சாதிக்குள்ளேயும் இது இருக்கு. இது ஏதோ எஸ்சி பிசி பிரச்சனைங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கிடையாது. எஸ்சி பிசி பிரச்சனை கிடையாது. இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் நடக்குது. எஸ்சிக்குள்ளேயும் நடக்குது. எஸ்சிக்குள்ள வேற வேற சாதிக்குள்ள மட்டும் இல்லை, ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குது. அவன் வகையறான்னா என் வகையறான்னா வகையறாக்குள்ள வந்துடுவான். அவன் குலதெய்வம் என்ன என் குலதெய்வம்னா சாமி கும்பிட்ற வகையறாக்குள்ள போயிடுவான். அவனுக்கு என்ன இருக்கு? அவன் மாடு மேய்க்கிறவன் அவனுக்கு போய் என் பிள்ளைய கொடுக்கறதாம்பான். அவனுக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்காம்பான். ஒன்றுக்கு போகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்கா அவனுக்கு? எப்படிம்பான்? உட்காந்து ஒன்றுக்கு போகிற அளவுக்கு சிறுநீர் பெய்யக்கூடிய அளவுக்காக அவனுக்கு சொந்த இடம் இருக்கா? ஒன்றும் இல்லை, புறம்போக்கில் கிடக்கிறான். போடா புறம்போக்கும்பான். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இது பொருளாதார அளவுகோலில் இருந்து வருகிறது. ஆகவே பெண்ணுக்கு நல்ல இடத்திலே மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், அவள் எதிர்காலத்திலே நல்ல குடும்பத்தில் போய் வாழ வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. இது மனித இயற்கை தான். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. அதுவும் மனித இயற்கை தான். குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், கஞ்சா போதை பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும், தில்லுமுள்ளு செய்யாதவனாக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இல்லாதவனாக இருக்க வேண்டும், மந்த புத்தி இல்லாதவனாக இருக்க வேண்டும், பார்க்கறது கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கறது தவிர்க்க முடியாது. குடும்ப இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற போது பெற்றோர் இந்த மதிப்பீடுகளை எல்லாம், அளவுகோல்களை எல்லாம் வைப்பது தவிர்க்க முடியாது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, சாதி தூய்மைவாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம். அகமண முறை, சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது புறமண முறை. இந்து சமூகத்திலே இதுதான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அல்லது கோட்பாடு அல்லது சம்பிரதாயம். பிசினா பிசிக்குள்ள கல்யாணம் நடக்காது. முதலியாரும் பிள்ளைமாரும் திருமணம் செய்வார்களா? செய்ய மாட்டார். நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், சேர்ந்து தொழில் செய்வார்கள், சேர்ந்து அரசியல் செய்வார்கள். அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இது ஒன்று மட்டும் ரொம்ப கராரா போயிட்டு இருக்கும். எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள். தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான், சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அப்பெல்லாம் எச்சி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். ஊறுகாயா எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பானுங்க. அதில் சாதி பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் நிறைய நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சனாதனத்தோடு தொடர்புடையது. சனாதன கருத்தியல். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது. அகமண முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும். சதி வழக்கம் சனாதன முறைதான். விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது, அது ஒரு சனாதனம் தான். விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது, அது சனாதனம். விதவை பெண்கள் வெள்ளை ஆடை தான் உடுத்த வேண்டும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அது சனாதனம். தலைமுடியே வைத்திருக்க கூடாது, மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், அது சனாதனம். இதெல்லாம் இன்னைக்கும் பிராமண பெண்கள்கிட்ட ரொம்ப தீவிரமாக நடைமுறையில் இருக்கு. மடிசார் மாமிகள்கிட்ட அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க முற்போக்கா.
எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும் 12 வயதிலே விதவையானால் அவள் 92 வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது. அதுதான் சனாதனம். பெண்களை ஒடுக்குவது, ஏன்னா பெண் தான் இனப்பெருக்கத்தின் மூலாதாரம். அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான மூலாதாரம். எனவே பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால் சாதி கலப்பு ஏற்படாமல் சாதி தூய்மையை காப்பாற்றிவிட முடியும், சாதி கௌரவத்தை காப்பாற்றிவிட முடியும். விதவையாய் இருப்பவள் கணவன் இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்தால் அவள் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அதன் மூலம் குடும்ப மானமும் போகும், சாதி மானமும் போகும். எனவே அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி உடன்கட்டை ஏற வைப்பது, உயிரோடு கொளுத்துவது என்கிற நடைமுறை இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நீண்ட காலம் தீவிரமாக இருந்தது. இப்போதும் அது நீடிக்கிறது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியல. ஏன் நாம் ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம். யார் வேணாலும் எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம போற போக்குல சொல்லல. அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல. பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது, அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது, சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ திருமாவளவன் உளறிட்டு இருக்கிறாயா, இது எஸ்சி பிரச்சனைமா. திருமாவளவன் பேசினாலே எஸ்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி. அந்த புத்தி மாறாது. அவன் ஒரு காலத்திலும் திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான். அது ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அப்படிம்பாங்க. இவன் எஸ்சிக்காக தான் பேசுவான். அம்பேத்கர் எஸ்சி, அவர் எஸ்சி தலைவர், அவ்வளோதான் முடிச்சுவான். அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினார், என்ன பேசினார், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை படிக்க மாட்டான். அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்திலே அவன் தேடி போக மாட்டான். அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி? அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான்? இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம். சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம். இன்றைக்கு சாதி பெருமிதங்கள், ஆண்ட சாதி, வேல்கம்பு தூக்குகிற சாதி, வீர பரம்பரை, இதெல்லாம் திட்டமிட்டு RSS BJP போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல். நீங்க இப்ப பறையர் அவங்க பின்னால போறீங்கன்னா பறையர்களுக்கு ஒரு வரலாறு உருவாக்கி தருவாங்க. யார் தெரியுமா? நீங்க சிவன் பரம்பரை. சிவனுக்கு சுடலையாண்டின்னு ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு சாம்ப சிவன் பேரு, சாம்பல் பூசியவன். அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க. அதனால் நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படின்பா. அப்படி திரியிற ஒரு கும்பலும் இருக்கிறான் இந்த சாதியில. பெருமாளை பற்றியும் கதை இருக்கு. பெருமாளோடு மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி நீங்கள்லாம் எங்க பின்னால வாங்க, எங்க பின்னால வாங்க. புராணங்களை, புராண கதையாடல்களை சொல்லி மக்களை தம்மையப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா சாதியையும் ஆண்ட சாதின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று சமம் இல்லாத நிலையை உருவாக்குவது, சமத்துவம் இல்லாத நிலையை உருவாக்குவது. தனித்தனி குழுக்களாக, இனக்குழுக்களாக இவர்கள் சிதறி கிடக்க வேண்டும். இதுதான் பிஜேபியினுடைய நோக்கம், இதுதான் RSS உடைய நோக்கம். இதை பெரியார் பார்வையால், அம்பேத்கர் பார்வையால், மார்க்சிய பார்வையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லையே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. கவின் படுகொலை அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று. இது 10ஓடு 11, அத்தோடு இது ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த கணக்கு கூடிக்கொண்டே போகிறது. 2015
நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு புள்ளி விவரம் தருகிறது. அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், தேசிய அளவில் 2015 2016 15 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தருகிற புள்ளி விவரம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுவதும் 192 ஆணவ கொலைகள். இது ரிப்போர்ட்டட், அதாவது அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுறதன் அடிப்படையில் உள்ள கணக்கு விவரம். இது எஃப்ஐஆர் போடாமல் எல்லா காவல் நிலையங்கள்லையும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரித்து விட்ருவான். இல்லைனா போட்டு தள்ளுங்க பார்த்துக்கலான்னு போட்டுட்டு கேஸ், சாதாரண கேஸ் ஐபிசி திருநாட்டு போட்டு விட்டுருவான். அது ஆணவ கொலைகள் பட்டியலில் வராது. சாதாரண சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2015 192 கொலைகள், அதில் 21 கொலைகள் குஜராத்தில், பிஜேபி தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிற குஜராத் மாநிலத்தில். 14 கொலைகள் மத்திய பிரதேசத்தில், 131 கொலைகள் உத்தரப்பிரதேசத்தில். யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேசம். 4 முறை மாயாவதி அம்மையார் ஆண்ட அந்த மண்ணிலே சாதியின் கொடூரம் எப்படி கோலோச்சுகிறது. 131 கொலைகள். இது என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். 2016 இந்தியா முழுவதும் 71 ஆணவ கொலைகள் தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது. அதில் உத்தரப்பிரதேசத்தில் 16, மத்திய பிரதேசத்தில் 18, குஜராத்தில் 10, மகாராஷ்டிராவில் 8, பஞ்சாபில் 8, தமிழ்நாட்டில் 1. இது 2016. இப்போ தமிழ்நாட்டு எண்ணிக்கை கூடிடுச்சு. 2016 1 தான் நடந்ததுன்னு என்சிஆர்பி ரெக்கார்ட் சொல்லுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு. அந்த மாதிரி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதில் இருக்கிற டேட்டா சொல்லுது. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இதெல்லாம் இன்றைக்கு பொலிட்டிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா கவ் பெல்ட்னுவாங்க. கவ் பெல்ட்னா இந்த புனித பசு புனிதம் பேசுகிற மாநிலங்கள். கோமியம் குடித்தா நல்லா ஆயிரும் உடம்பு, அதாவது பசு மாட்டு மூத்திரம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிற மாநிலங்கள். பசுவை மாதாவாக வழிபடுவார்கள், மனிதரை கேவலமாக படுகொலை செய்வார்கள். ஹரியானாவில் செத்த மாட்டு தோலை உரித்ததற்காக 5 தலித் இளைஞர்களை அடித்தே கொன்றார்கள். அது உயிராக இருக்கிற மாட்டை வாங்கி கொண்டு அப்புறம் தோலை உரிக்கல, செத்து கிடக்குது, நாரிக்கிட்டு இருக்கிற நிலையில போய் ஒருத்தன் பார்க்குறான், ஏன் மாடு செத்து கிடக்கு, இதை நம்ம தோலை உரிச்சோம்னா ஒரு 100-200க்கு விற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாட்டை, செத்த மாட்டை தூக்கிட்டு தோலை உரித்து கறியெல்லாம் புதைச்சிட்டு அந்த தோலை சுத்தப்படுத்தி விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறானோ. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே செத்து போனாலும் மாட்டு தோலை நீ ஏன் உரிச்ச, பசுமாட்டு தோலை அப்படின்னு அந்த 5 பேரை அடிச்சே கொள்றாங்க. மாட்டை விட மனிதனை கீழாக கருதுகிற உளவியல் தான் சாதி உளவியல், சனாதன உளவியல். மனிதனை மனிதனாக பார்க்காமல் மனிதனை பிணத்தை விடவும் கேவலமாக பார்க்கிற ஒரு உளவியல் தான் சாதி உளவியல். இதுதான் கவ் பெல்ட். பசு புனிதம் பேசுகிற மாநிலங்கள். பசுமாட்டுக்கறி தான் சமைத்திருக்கிறாய் என்று வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு முஸ்லீமை உத்தரப்பிரதேசத்திலே தாத்ரி என்கிற இடத்திலே அடித்தே கொலை செய்தார்கள். இதுதான் சனாதனம். இப்படி 2016 2015 இருக்கிற இந்த புள்ளி விவரத்தை மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2018 வருஷம், இன்னைக்கு என்ன 2025, 7 வருஷத்துக்கு முன்னால 2018 மார்ச் மாதம் 27 ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. யார் யார் நீதிபதினா தீபக் மிஸ்ரா, ஏஎம் கன்வில்கர், டிவை சந்திரசூட், இந்த 3 பேர் கொண்ட அமர்வு 54 பக்கம் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பில் இந்த யூனியன் கவர்மெண்ட், அதுதான் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம், அதுக்கு நேரடியாக டைரக்ஷன் கொடுக்குறான். ஒரு சட்டம் கொண்டு வா, ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வா. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசே கூட, நம்முடைய முதலமைச்சரை கூட ஏற்கனவே இருக்கிற ஐபிசி என்கிற பிஎன்எஸ் சட்டமே
இந்த வழக்குகளை எதிர்கொள்ள போதுமானது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் எடுத்து சொன்னோம். நாங்கள் மட்டும் சொல்லலை. அப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கூட புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் 3 பேர் கொண்ட பெஞ்ச், தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், சந்திரசூட் 3 பேர் கொண்ட அமர்வு 2018 ஆண்டு மார்ச் மாதம் 27 தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நேரடியாக ஒன்றிய அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறது, சீக்கிரம் சட்டம் கொண்டு வாடான்னு. அவங்க எந்த அடிப்படையில் அந்த சட்டம் அவங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே ஐபிசி இருக்கிறது இருக்கு. ஏற்கனவே ஐபிசி இருந்தாலும் ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்தது? இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல என்ன குற்றங்கள்? வீட்டை கொளுத்துறது, வீடு புகுந்து அடிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுறது, கட்டி வைத்து அடிப்பது, படுகொலை செய்வது, பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வது, குழந்தைகளை முதியவர்களை சித்திரவதை செய்வது, இது எல்லாத்துக்கும் ஐபிசி செக்ஷன் இருக்கு. ஆனாலும் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தனி சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான தேவை இருந்தது, நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பல குற்றங்கள் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், அதுக்கு தனி சட்டம் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் தனி சட்டம் இருக்கிறது. டீசிங், கிண்டல் பண்றான், பின்னாலே தொடர்ந்து போறான், கேலி செய்யறான், அதுக்கு தனி சட்டம் இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஐபிசி போதும் என்று ஏன் சொல்லவில்லை? ஐபிசி சட்டத்தின் மூலமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியும். ஆனாலும் அந்த சட்டம் போதவில்லை, சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது என்று சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விமன் ஹராஸ்மெண்ட்ஸ், அதுக்கு எதிரான சட்டம் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஆக்ட் இருக்குது. கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டாலும் டவுரி ஆங்கிள் விசாரிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அவன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தா கூட உடனே ஆர்டிஓ வந்துருவாங்க, ஆர்டிஓ என்கொயரி. அவன் எப்படி செத்தா, ஏன் செத்தா, யாராவது டவுரி கேட்டீங்களா, அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அதான் மாமனார் மாமியாரை கூப்பிட்டு விசாரிக்கணும், நாத்தனாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், கொழுந்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும். டவுரி சம்பந்தமான எந்த ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கலைங்கிறத ரூல்ட் அவுட் பண்ணாதான் அந்த பணத்தை எடுத்து அடக்கம் பண்ண முடியும். ஐபிசி இருந்தால் அந்த சட்டம் அந்த இந்த விசாரணைகள்லாம் நடக்காது. ஒரு கேஸை போட்டு சாதாரணமான தாக்குதல், வன்முறை 307 அல்லது 302, 506 part 2 இதெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ பிஎன்எஸ்ல மாறி போச்சு அந்த செக்ஷன்லாம். இப்போ அது இல்லை, ஐபிசி இருந்தவர்கள் அந்த செக்ஷன்ஸ். எனவே ஏற்கனவே ஐபிசி சட்டம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதை போல ஏற்கனவே ஐபிசி சட்டங்கள் இருந்தாலும் கூட தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனி சட்டம் இயற்றப்பட்டிருப்பதை போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சட்ட ஆணையம் சொல்லியிருக்கிறது. லா கமிஷன் ஒரு பில்லே தயார் பண்ணி கொடுத்துட்டான். அந்த பில்லு இப்போ கொடுத்தாங்க. லா கமிஷன் அது இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு லா கமிஷன். அவன் சொல்றான், அவன் ஒரு சட்டம், prohibition of unlawful assembly interference with the freedom of memorial alliances act. இது லா கமிஷன் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். 2012 கொடுத்துருக்கான். இப்போ 13 வருஷம் ஆகுது. என்ன கொடுக்குறான்? ஒரு பில்லே தயார் பண்ணி கொடுத்துட்டான். இதை நீ பாஸ் பண்ணியான்ற, அவ்வளோதான். இதுக்கு நீ தனியாக ஒரு டீமை போட்டு தனியாக பில்லு தயார் பண்ண வேண்டாம், நானே உனக்கு பில்லு கொடுத்துட்றேன். பில்லு கொடுத்துட்டான் 2012. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. 2014 இருந்தால் பிஜேபி கவர்மெண்ட். அவங்களும் கண்டுக்கல, இவங்களும் கண்டுக்கல. த பில், சட்ட மசோதா. அதே மாதிரி விமன் கமிஷன், மகளிர் ஆணையம், அவங்களும் தனியா ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, வி ராமசுப்ரமணியம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கார். அவர் ஹைகோர்ட்ல உசிலம்பட்டி திலீப் குமார் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 2016 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அது ஒரு புத்தகமாக வெளியே வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் என்னென்ன வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை. யார் யார் சொல்றது? சிறுத்தைகள் மட்டும் சொல்லவில்லை,
கம்யூனிஸ்டுகள் மட்டும் சொல்லவில்லை, இந்திய சட்ட ஆணையம் சொல்லுகிறது, இந்திய அல்லது தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுகிறது, உயர் நீதிமன்ற நீதிபதி வி சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார், ராமசுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு 2 முறை கொண்டு போய் இந்த விவரங்களை எல்லாம் எழுதி மனுவாக கொடுத்திருக்கிறோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 வருவதற்கு முன்பு எந்த அமைப்பு அந்த வழக்கை தொடுத்ததுன்னா சக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. அதில் தான் இந்த தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பு நடவடிக்கைகள் நீங்கள் செய்யணும். இது வந்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக காவல்துறையினருக்கு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. தடுப்பு நடவடிக்கைகள் என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணணும்? முதல்ல நீ ஐடென்டிஃபை பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் இது தொடர்பான டென்ஷன்ஸ் இருக்கு, சமூக பதற்றம் இருக்கு. இப்போ மேற்கு மாவட்டங்களில் பரவிச்சு, வட மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்கு, வட மாவட்டங்கள்லையும் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் கமிட்டி போட்டு அங்கங்கே நாடு என்கிற பெயரில் சாதி பஞ்சாயத்து கூட்டுறாங்களான்னு பார்க்கணும். சாதி பஞ்சாயத்து கூட்டினா அங்கே போய் நீங்கள் உடனே அதை தடுக்கணும், 144 போட்டு தடுக்கணும். மீறி நடத்தினாங்கன்னா அதை முழுக்க நீ வீடியோ பண்ணணும், யார் என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அவனுக்கு மேலே நீ கேஸ் போடணும், அவங்கள கைது பண்ணணும். வட இந்தியாவில் அதை காட் பஞ்சாயத்துங்கிறாங்க, தென்னிந்தியாவில் அதை சாதி பஞ்சாயத்துங்கிறாங்க, தென் மாவட்டத்தில் அதை நாடு பஞ்சாயத்துங்கிறாங்க, நாடு அமைப்பு முறை. வேளவளவு முருகேசனை கொள்றதுக்கு திடீர்னு ஒரு கும்பல் வந்து கொன்றுல, மந்தையில் அவன் கூட்டுறான், நாடுங்கிற அமைப்பு முறையில் கூட்டுறான். கூட்டத்தில் வெளிப்படையாக பேசுகிறான், முடிவெடுக்கிறான். இது கவர்மெண்ட் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் நாங்கள் விட மாட்டோம், இது எங்களுக்கான பஞ்சாயத்து. எங்கள் ஆள் உட்கார்ந்த நாற்காலியில் ஒரு பறையை உட்கார நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். எவனாவது மீறி விண்ணப்பம் தாக்கல் செய்தால், வேட்புமனு தாக்கல் செய்தால் அவன் தலை இருக்காது, பந்தாடுவோம், தீர்மானம் போடுறான். இந்த பஞ்சாயத்து போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், எவனுமே கண்டுக்கல. அவனை ஃபாலோ பண்ணுறான், போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு தெரியும், கண்டுக்கவே இல்லை, பாதுகாப்பே கொடுக்கல. முதலமைச்சர் வரையில் வந்து அவன் மனு கொடுக்குறான், ஐயா என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. முதலமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறார், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவன் திட்டமிட்டவாறு மேலவளவு முருகேசனோடு 7 பேரை பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் தொடர்ந்து சொல்லி வருகிறது, இந்த குற்றங்களை கண்காணிப்பதற்கென்று தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை, ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. கியூ பிரான்ச்சு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா? தனியாக இருக்கு, ஐபி இருக்கு, பல புலனாய்வு அமைப்புகள் இருக்கின்றன, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு. சிட்டி மாதிரி இடத்துல ஐஎஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். ரூரல்ல ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது. இதெல்லாமே டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரிவு, தனியாக புலனாய்வு பிரிவு இருக்குது. பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதியவாதிகள் எவன்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஹீரோவாக இருக்கிறான் பாருங்க, ஊன்னு பேசுகிறாங்க, இவரெல்லாம் யார் கண்காணிக்கிறது? வெட்டுவான்னு தெரியல, அப்புறம் ஏன்டா நீ லவ் பண்ணுறான்றான் ஒருத்தன். போலீஸ் ஒன்றுமே பண்ணலை. வெட்டுனவனும் பாவன்னு ஒருத்தன் பேசுகிறான், அவன் வேலையே போயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, ஒருத்தன் உயிரே போயிடுச்சு, அதை பற்றி அவன் கவலைப்படல. அவன் உள்ளே போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்காக அவன் கவலைப்படுறான். இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். 2 தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு, ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கிறான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான், அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுக்க வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதையெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை. இதை நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, தடுப்பு நடவடிக்கை. இதை நீ கண்காணிக்கணும், விழிப்போடு இருக்கணும். அங்க டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும். கூட்டம் நடந்தால் அதை கண்காணிச்சு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். 144 உத்தரவு போட்டு 151 கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிறோம் இல்லையா, இது முக்கியமானது. 2வது நிவாரண நடவடிக்கை.
நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாமல் லவ் பண்ணிட்டு படுறாங்க, எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல, அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க, பதுங்குறாங்க, போய் காவல் நிலையத்தில் கடந்து கதறாங்க, அழுகுறாங்க. ஆனால் விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல். விரட்டுது. அவங்கள நீங்கள் அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும். அதான் நிவாரணங்குது சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி யார் வந்து உண்ட புகார் கொடுக்குறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான், தனி இல்லத்தை உருவாக்கு, அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு. கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும். தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும். இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறான். இதெல்லாம் நடக்குதான்னா நடக்கல. ஏன்னா போலீஸ்காரனே அந்த புத்தியோட தான் இருக்கிறான். காக்கி சட்டை போட்டுக்கிட்டானே தவிர அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சாதி மாற மாட்டேங்குது. சாதி உளவியல் எப்படியாவது ஒருத்தன் யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க யூடியூப்ல. அவனை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருக்கிறான், ஆனால் அவன் சொல்றான் சாதி ஆணவ கொலை சரி அப்படின்னு பேசுறான். அதற்கடுத்து தண்டனை. இந்த 3 பரிந்துரைகள் தான். தண்டனை என்னன்னா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையை சார்ந்தவர்களோ மாவட்ட அதிகாரிகளோ பின்பற்ற தவறினால் போய் எஃப்ஐஆர் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நம்ம போய் புகார் கொடுத்தா அந்த புகார் அவன் வாங்கலைன்னா அந்த போலீஸ் மேலேயே 41A என்ற செக்ஷன் பிரகாரம் அவன் மேலேயே வழக்கு பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராக்ட் ஆக்ட் சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், சார் இவங்க ஃபேக்காக கொடுக்குறாங்க, பொய் புகார் கொடுக்குறாங்க, பணம் வாங்குறதுக்காக கேஸ் பொய் புகார் கொடுக்குறாங்க போலீஸே சொல்கிறான். உடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி போயிருங்க, கேஸ்லாம் போட முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்புகிறான். அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாத அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன். அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ டைரக்ஷன் இருக்கிறதுனால தானே சொல்கிறோம். இப்படி ஒரு டைரக்ஷன் இல்லைன்னு நம்ம பேச முடியாதுல்ல. இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேச முடியும். அதுதான் சட்டம் கேட்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததனால வன்கொடுமைகள் நடக்கவில்லையா? நடக்குது. ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் ஆணவ கொலைகள் நின்று விடுமான்னு கேள்வி கேட்கிறான். நடக்கும். ஆனால் அந்த சட்டம் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு மாறும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் போலீஸ்ல போய் நாங்கள் ஃபைட் பண்ண முடியும். இந்த செக்ஷன்ல போடு, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண, அப்பதான் குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியும். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த டைரக்ஷன் இதற்கு மேல் விரிவாக விளக்கம் தேவைப்படாது என்று நான் கருதுகிறேன். இந்திய ஒன்றிய அரசுதான் தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் இதை வேடிக்கை பார்க்க வேண்டாம், அமைதி காக்க வேண்டாம். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துணிந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற தோழமையான வேண்டுகோள். பேரறிஞர் அண்ணா பெரியார் காலத்தில் அவர் முன்வைத்த ஒரு சுயமரியாதை திருமணம் என்கிற நடைமுறையை அங்கீகரித்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் யார் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். அதை போலவே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த சாதி ஓட்டு போடாதோ இந்த சாதி ஓட்டு போடாதோ என்றெல்லாம் கணக்கு பார்க்காமல் சிந்திப்பதுதான் திராவிடியன் மாடல், சமூக நீதி பார்வை. எந்த சாதி ஓட்டு போடாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற துணிச்சல் தான் திராவிடியன் மாடல். அந்த துணிச்சல் தான் திராவிட மாடல். எத்தனையோ பல சட்டங்கள் அப்படி இயற்றப்பட்டு இருக்கின்றன சாதி எதிர்ப்புகளை மீறி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கும் பெருமளவில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த உரிமையோடும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. இது இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டிய பிரச்சனை. ராஜஸ்தானிலேயே இப்படி ஒரு சட்டம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் பிற்போக்குத்தனமான மாநிலங்களில் ஒன்றான ராஜஸ்தானிலேயே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வந்திருக்கிறது என்றால் முற்போக்கு அரசியலை பேசும் தமிழ் மண்ணிலும் இப்படி ஒரு சட்டம் தேவை 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 என்பதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த வெளிப்படையான வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.